வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. 10 மீட்டர் அடிப்பக்கத்தையும் 7 மீட்டர் உயரத்தையும் கொண்ட இணைகரம் ஒன்றின் பரப்பு 7th நியூ புக் பேக்ல கொடுத்துருக்கான். இது ரொம்ப ஈஸிங்க. முதல்ல இணைகரம்னா என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம ஸ்வீட் கல்ல பால்கோவா கட் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, ஆமா சூப்பரா இருக்குமே. அது எப்படி இருக்கும்? இப்படி தானே இருக்குங்க, கரெக்டுங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் இணைகரம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல அடிப்பக்கம் 10ன்னு சொல்லிட்டான், உயரம் 7ன்னு சொல்லிட்டான். இதோட பரப்பளவு கேட்குறாங்க. ஸோ ஒன்றும் இல்லைங்க, இந்த 2 பக்கத்தையும் பெருக்குனா அதுதான் பரப்பளவு. 7ஐயும் 10ஐயும் பெருக்குங்க, 70. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இதே மாதிரி வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம்லையும் கொஸ்டின் பார்த்து அடுத்த செகண்டே மின்னல் வேகத்தில் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. இன்னைக்கு கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இணைகரத்தோட பரப்பளவும் பார்க்க போறோம், சுற்றளவும் பார்க்க போறோம். மொத்தம் 14 கேள்விகள் எடுத்துட்டு வந்திருக்கேன். 2 குரூப் 4 எக்ஸாம்ல இந்த தலைப்புல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த 14 கேள்வியும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு ஆன்லைன் டெஸ்டா கொடுத்து வச்சிருக்கேன். மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க, அப்பதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். முதல்ல சில விஷயத்த சொல்லிட்டு கொஸ்டின்குள்ள போயிடுறேங்க. நம்ம சதுரம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 4 பக்கமும் சமமா இருந்தா அது சதுரம் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு இங்க 2ன்னு இருந்தா இங்கேயும் 2 தான், இங்கேயும் 2 தான், இங்கேயும் 2 தான். எல்லா பக்கமும் சமமா இருந்தா அது சதுரம். சரிங்களா? ரைட். இதுல இப்ப என்ன பண்றேன்னா இந்த ஏரியாவை மட்டும் இப்படி இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். புரியுதா பாருங்க? இப்படி இன்க்ரீஸ் பண்ணா நமக்கு எப்படி தோணும்னா இப்படி இருக்கும். கரெக்டா? நம்ம வீட்டு கட்டுறோமே செங்கல், அதே மாதிரி இருக்கு இல்லையா? இத செவ்வகம் அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர். அப்போ இந்த இடத்துல இந்த ஏரியாவும் சமமா இருக்கும். உதாரணத்துக்கு இது 2ன்னா இங்கே 2 தான் இருக்கும். சரிங்களா? புரியுதா சொல்றத? நீங்க ஒன்னா செங்கல் வீடு கட்டுற செங்கல் எடுத்து பாருங்க, அளவு கரெக்டா இருக்கும். இந்த பக்கமும் சேமா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இப்ப தலை மேலையும் கீழையும் சமமா இருக்கும். உதாரணத்துக்கு இங்க 6ன்னு இருக்குதுன்னா இதுவும் 6 தான். புரியுதுங்களா? புரியுது. இப்போ இதோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா ஒன்றும் இல்லைங்க, ஏதாவது 2 பக்கத்தை பெருக்குனாவே போதும், ஆன்சர் வந்துடும். சரிங்களா? இப்போ நம்ம செவ்வகத்தை பார்க்க போறது இல்லை, அதுக்கு பதிலாக இணைகரம் பார்க்க போறோம். இணைகரம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டா, இப்போ இந்த செவ்வகம் சொன்ன இல்லையா, இது புரியுது இல்ல? இதுல நான் என்ன பண்றேன், இந்த பக்கத்தையும் கையால புஷ் பண்றேன், அழுத்துறேன். ஓகேங்களா? அப்படி அழுத்துனா அதோட ஷேப் மோஸ்ட்லி எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தா இப்படி மாறிடுங்க. புரியுதா பாருங்க? ஒரு செவ்வகத்தை நான் 2 பக்கத்தால அழுத்தினா, நீங்க செவ்வக வடிவில் இருக்கிற ஒரு பாக்ஸ், இந்த அட்டையாளர் இருக்குள்ள பாக்ஸ், அதை எடுத்து இப்படி அழுத்தினீங்கன்னா இந்த மாதிரி ஷேப் வரும். இந்த ஷேப் மோஸ்ட்லி நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த ஸ்வீட் கடையில பால்கோவா இப்படிதான் கட் பண்ணி விற்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் இணைகரம் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? புரியுது. இப்போ நல்ல கவனிங்க, இதே செவ்வகத்தை தான் நான் கொஞ்சம் ஷேப் மாத்தி இணைகரமா மாத்திருக்கேன். அப்போ இங்க பாருங்க, இதுல இங்க செவ்வகத்துல இங்க 2 உதாரணத்துக்கு சொல்ற நம்பர். சரிங்களா? 2ன்னு இருந்தா இங்கேயும் சமமா தான் இருக்கும். சரிங்களா? அதாவது இந்த பக்கம் என்ன மதிப்பு இருக்கோ அதே மதிப்பு தான் அதுக்கு ஆப்போசிட்லயும் இருக்கும்னு சொல்ல வரேன். 2ன்னு நான் சொல்லலை. புரியுதுங்களா? சேம் மதிப்பா தான் இருக்கும் இங்க சைடும் இந்த சைடும். ஓகேவா? அதே மாதிரி மேலையும் கீழையும் சமமா தான் இருக்கும். உதாரணத்துக்கு இப்ப நம்ம இந்த செவ்வகத்துல 6 நம்பர் வச்சு இல்லையா, அதே மாதிரி தான் இணைகரத்துல இது 6ன்னா இதுவும் 6 தான். ஓகேவா? அப்போ இது ஏன்னா இதுவும் ஏ தான், இது பின்னா இதுவும் பி தான். புரியுதுங்களா? தெளிவா புரியுதா? அப்போ செவ்வகமும் இணைகரமும் கிட்டத்தட்ட ஒன்று தான், கொஞ்சம் ஷேப் மாற்றி வச்சிருக்கும். இணைகரம்னாவே பால்கோவாவை வச்சுங்க, ஈஸியா மைண்ட்ல வந்துடும். ஓகேவா? இப்போ நான் இணைகரத்துனா என்னன்றதுக்கு தான் இவ்வளோ டெஃபினிஷன் கொடுத்தேன். இப்போ இதில் 2 விதமான கேள்விகள் கேட்குறாங்க. ஒன்று சுற்றளவு, இன்னொன்று பரப்பளவு. சுற்றளவு ஒரு மேட்ரே கிடையாது, ஒரே ஒரு கேள்வி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னன்னா
அடுத்தடுத்த பக்கங்கள் முறையே 6 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர் கொண்ட இணைகரத்தின் சுற்றளவு 7th நியூ புக் பேக்ல கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஈஸிங்க. முதல்ல இணைகரம்னா நல்லா மைண்ட்ல ஞாபகம் வச்சுங்க, பால்கோவை. சரிங்களா? ரைட். இதில் இவன் பாருங்க, அவனே சொல்லிட்டு அடுத்தடுத்த பக்கங்கள் ஒன்று வந்து 6 சென்டிமீட்டர்னு இருக்கு, இன்னொன்று 5ன்னு இருக்கு. நீ உங்கள் விருப்பம் தான், எங்கோனாலும் இங்கே நீங்கள் 6ன்னு போட்டுக்கலாம், இங்கே 5ன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? புரியுதுங்களா? போட்டிங்கன்னா நல்லா கவனிங்க, இங்கே 5ன்னு வந்தால் இங்கேயும் 5 தான் இருக்கும். கரெக்டாக? நான் தான் சொல்லியிருக்கேன், ஆப்போசிட் சேமாக இருக்கணும். கரெக்டா? இங்கே 6னா இங்கேயும் 6 தான் இருக்கும். ஆமாம் தானுங்க? ஆமாம்பா. ஃபினிஷ். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், நம்பர்ஸ்லாம் ஃபுல் பண்ணிட்டேன். ஒவ்வொரு சைட்லையும் என்னென்ன நம்பர் இருக்குன்னு. இப்போ இவன் என்ன கேட்குறான், சுற்றளவு கேட்குறான். சுற்றளவுனா ஒன்றும் இல்லை, இந்த ஏரியாவில் நீங்கள் ஆரம்பிங்க. ஒரு வண்டி எடுத்துட்டு சொய்யும் இப்படி வாங்க, அதுக்கப்புறம் டொய்யும் இப்படி வாங்க, மறுபடியும் சொய்யும் இப்படி வாங்க, மறுபடியும் டொய்யின்னு வந்து அதே இடத்துல ரீச் ஆகிடுங்க. அப்படி சுற்றி வரும்போது என்னென்ன நம்பர் இருக்கோ அதெல்லாம் கூட்டிங்க, முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான் சுற்றளவு. புரியுதுங்களா? அப்போ நான் இப்படி வரும்போது இங்கிட்டு ஒரு 6 இருக்கா, அப்படியே இப்படி வரும்போது இங்கிட்டு ஒரு 5 இருக்கா, 6ஐயும் 5ஐயும் கூட்டினா 11. 11க்கு அப்புறம் இப்படி வந்தால் ஒரு 6 இருக்கா, 17ன்னு ஆகிடும். அப்படி இப்படி போனால் ஒரு 5 இருக்கா, அப்போ 22 அப்படின்னு வரும். அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அப்போ இணைகரத்தில் சுற்றளவுன்னு கேட்டால் 6 5 6 5 கூடுங்க, முடிஞ்சிருச்சு. புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி, ஃபார்முலாலாம் தேவையில்லை. ஓகேவா? சும்மா போட்டு குழப்பிக்காதீங்க. புரியலன்னா சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆல்ரெடி நம்ம வந்து சதுரம் நடத்தியிருப்போம். கரெக்டாக? சதுரம் சுற்றளவும் பரப்பளவும் நடத்தியிருப்போம். அதில் சுற்றளவு பற்றி சொல்லியிருப்பேன். அதே கான்செப்ட் தான். சரிங்களா? புரியுதுங்களா? ரைட்டுப்பா. அடுத்தது வந்து இதோட போதும். சுற்றளவு ஒன்றும் பெரிய கணக்கு கிடையாது. சரிங்களா? பரப்பளவு தான் நிறைய மாடல் இருக்குது. டிஎன்பிசிலே அதுதான் கேட்டிருக்காங்க. அதனால் நான் பரப்பளவுக்கு வந்துட்டேன். ஓகேங்களா? ரெண்டாவது கேள்வி என்ன சொல்றான்னா, 10 மீட்டர் அடிப்பக்கத்தையும் 7 மீட்டர் உயரத்தையும் கொண்ட இணைகரம் ஒன்றின் பரப்பு அப்படின்னு பரப்பளவு கேட்டிருக்காங்க. இது நம்ம அடிப்பக்கம் உயரம்னு சொல்லிக்கிறாங்க, ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்டா ஒன்றும் இல்லைங்க. முதல்ல உங்க மைண்ட்ல பால்கோவாவை நிறுத்துங்க. இவர் வேற பால்கோவான்னு சொல்றீங்க, நாக்கள்லாம் தண்ணி ஊறுது, அருமையா இருக்கும். சரி, ஓகே, இது ஒரு இணைகரம்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? படம் சுமாராக தான் இருக்கும், பார்த்துங்க. இதில் வந்து நீங்களே சொல்லுங்களேன், இப்படி இருக்குது. இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஜென்ரலா உயரம் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? இந்த சைடு வந்து உயரம் தான் சொல்லுவோம். அப்போ இந்த சைடு வந்து அடிப்பக்கம்னு சொல்லுவோம். கரெக்டு தானேங்க? புரியுதா? அதை தான் அவன் சொல்லிக்கிறான். சரிங்களா? அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டால் 10 மீட்டர் அடிப்பக்கமா, அப்போ இங்கிட்டு 10 போடுங்க. சரி, அதுக்கப்புறம் 7 மீட்டர் உயரம், அப்போ இந்த உயரத்தை 7ன்னு போட்டுருங்க. ஓகே, இப்போ இது 7னா இதுவும் 7 தான், எதிர்பார்க்கம். இது 10னா இங்கேயும் 10 தான். கரெக்டா? கரெக்ட். ஒருவேளை இதில் சுற்றளவுன்னு கேட்டாங்கன்னா 10 7 10 7ன்னு கூட்டிங்க, முடிஞ்சிருச்சு. கரெக்டுங்களா? கரெக்ட். இப்போ ஆனால் இவன் என்ன கேட்டான், பரப்பளவு கேட்டுட்டான். பரப்பளவு அப்படின்னாவே ஏதாவது 2 பக்கங்க. இப்படி ஒரு கோலம் போடுகிறேன், ஏதாவது 2 பக்கம் எப்படி வேணாலும் நீங்க பெருகலாம், தப்பே கிடையாது. ஏதாவது 2 பக்கத்தை பெருகணும். சரிங்களா? அப்ப இந்த 7ஐயும் 10ஐயும் பெருகுனா 7 70. ஆப்ஷன் ஏதான் சரியான விடை. ஒன்றும் கிடையாது, சரியா போச்சு. அவ்வளவுதான். இணைகரத்தோட பரப்பளவு கேட்டுட்டாவே ஜஸ்ட் ஏதாவது 2 பக்கத்தை பெருக்குங்க. இன்னும் சிம்பிளா சொன்னா இந்த படத்தெல்லாம் போட வேணாம், அப்படியே கொஸ்டின்ல இருக்கிற இந்த 7ஐயும் 10ஐயும் பெருக்குங்க, முடிஞ்சு போச்சு. அடக்கடவுளே, உண்மையாவா பாருன்னா உண்மையாதாங்க. 2016 குரூப் 4 இல்லை 14 குரூப் 4 கேட்டு வச்சிருப்பான். அந்த கேள்வி உங்களுக்கு ஹோம்ஒர்க்கே கொடுக்குறேன், நீங்களே பார்த்துங்க. ரைட், விடு. அடுத்ததுங்க பாருங்க, 2018லையும் 2019லையும் டிஎன்பிசியில் கேட்டிருக்கான். ஒரு இணைகரத்தின் அடி உயரம் 9 சென்டிமீட்டர், குத்துயரம் 5 சென்டிமீட்டர் எனில் இணைகரத்தின் பரப்பளவு. இது என்னப்பா குத்து உயரன்றீங்க அடி உயரன்றீங்க, அதெல்லாம் கன்ஃபியூஷனே ஆவானா சாமி? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பரப்பளவு கண்டுபிடிக்க எனக்கு 2 மதிப்பு போதும். கொஸ்டின்ல இருக்கிற இந்த 9ஐயும் 5 பேருக்கு போறேன், அவ்வளவுதான். இதுல எது குத்து உயரம், எது அடி உயரம், எது அடிப்பக்கம், எது உயரம், அவன் இஷ்டத்துக்கு கேட்பான். அதெல்லாம் பார்த்து வந்துருப்பீங்களா என்ன?
அதெல்லாம் வேணாம். ஜஸ்ட்டு இணைகரம் அதில் வந்து 2 பக்கம் கொடுத்துட்டானா தெரியுதுங்களா? ஆமாம். அப்போ பரப்பளவு கேட்குறானா? ஆமாம். 2த்தையும் பெருக்குங்க. முடிஞ்சிடுச்சு. சூப்பரு. அப்போ 9யும் 5யும் பெருக்குனா 9 5 45. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. தெளிவா புரியுதுங்களா? சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா. அடுத்தது 4வது கேள்வி. இது 7th நியூ புக்கில் இருக்குது. உங்களுக்கு ஹோம்ஒர்க்கை கொடுத்துறேனே. ஏன்னா என்ன கேட்டுறான்னு பாருங்க. அடிப்பக்கம் 12 மீட்டரு மற்றும் உயரம் 8 மீட்டர் அளவுள்ள அளவுகள் கொண்ட இணைகரத்தின் பரப்பளவு காண்க அப்படின்னு கேட்டுக்கிறான். ஸோ இதுக்கு மேலே சிம்பிளாக கேட்கணுமா? போட்டு விடுங்க. ஆப்ஷன் ஏ 96 சதுர மீட்டர், பி 12 சதுர மீட்டர், ஆமாம், சி 8 சதுர மீட்டர், டி 48 சதுர மீட்டர். போட்டுறீங்களா? போட்டுருங்க. அடுத்த கேள்வி. அடுத்தது 5வது கேள்விக்கு வந்துட்டேன். புரியுதுங்களா? தெளிவாயிடுச்சுங்களா? ரைட்டுப்பா. அடுத்தது 5வது கேள்வி. ஜனனி என்பவரிடம் உள்ள ஒரு இணைகர வடிவிலான துணியின் உயரமும் நீளமும் முறையே 12 சென்டிமீட்டர் மற்றும் 18 சென்டிமீட்டர். மேலும் இதை 4 சமமான இணைகரங்களாக பிரித்து புதிய இணைகரங்களின் பரப்பு காண்க. அதாவது நம்ம இப்பதான் பேசுறோம். ஒரு இது பாருங்க, ஒன்றும் இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு இணைகரத்தை எடுத்துக்கிறேன். சரிங்களா? இருங்க, இதில் வேற படம் வந்து ஏதோ ஒன்று போடுறேங்க இங்கே. ஓகேங்களா? புரிஞ்சுங்க. இது ஒரு இணைகரம். ஓகேவா? இது வந்து பெரிய ஒரு துணி என்கிட்ட இருக்கு. இதில் இவனே சொல்லிட்டான். ஒன்று 12, இது 12ன்னு வச்சுக்கிறேன், இது 18ன்னு வச்சுக்கிறேன். எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இது கொஞ்சம் நீளமாக இருக்கும், இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அளவு. அதனால் பெரிய அமௌண்ட்டை கீழவும் சின்ன அமௌண்ட்டை சைட்லேயும் வச்சுக்கிட்டேன். பிரச்சனை இல்லை, எது ஒன்றாலும் பண்ணலாம். இருந்தாலும் உங்களுக்கு புரியுது இல்லை? இது ஒன்றும் பெரிய வேலை கிடையாது, குழப்பம் கிடையாது. சரிங்களா? ரைட். இந்த மாதிரி அளவில் இருக்குது. இதை நான் என்ன பண்ணுறேன், இந்த துணி எடுத்து இதே மாதிரி இணைகரத்தை 4ஆக வெட்ட போகிறேன். ஓகேவா? அப்போ பாருங்களேன், இப்படி வெட்டினா இது 1 2, நான் இது 4ஆக ஆகுது, இடம் இல்லை அப்படின்னாலும் சொல்கிறேன். ஸோ நீங்களே பாருங்கள், இது ஒரு அளவு, இது ஒரு அளவு, இது ஒரு அளவு, 3 தான் வருது. பட் நீங்களே கெஸ் பண்ணீங்க, 4ஆக வெட்டணும். சரிங்களா? அப்படி 4ஆக வெட்டினா ஒவ்வொரு பீஸோட பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ இப்போ என்ன சார் பண்ணுறது, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்க. இது எத்தனை பீஸ் வேணாலும் சமமாக வெட்டும். சரிங்களா? எத்தனை பீஸ் வேணாலும் வெட்டும். முதல்ல இந்த பெரிய துணி இருக்குல்ல, அதோட பரப்பளவு கண்டுபிடிக்கலாம். பெரிய துணினா ஒன்று 12 உயரம் இருக்குது, அடிப்பக்கம் 18 இருக்குது. கரெக்டாக? இது 2த்தையும் பெருக்குனா பரப்பளவு தானேங்க. கரெக்டாக இல்லையா? கரெக்டாக புரியுதா? அப்போ முதல்ல அதை பெருக்கிடுவோம். அப்போது 18யும் 12யும் பெருக்கணுமா? 18 × 12 பெருக்கிறது கொஞ்சம் டவுட் சார் அப்படின்லாம் பயப்படாதீங்க. முதல்ல 10 கூட, எப்பவுமே 12 கூட நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் பெருகுன்னா முதல்ல அந்த நம்பர் என்ன இருக்குது, 18, அதுக்கு பதில் ஒரு 0 போட்டுருங்க. ஈஸி. 10ஆல் பெருக்க சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த 18 2 முறை கூட்டுங்க. அவ்வளோதான். பெருக்க தெரிஞ்சால் பெருக்குங்க. பெருக்க தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். சரிங்களா? அப்போ 8 8 16, இங்கே கீழே போடுறேன். 8 8 16, மீதி வந்து 1 இருக்கும். 8 9 10 11ன்னு வரும். அங்கே 1 இருக்குது, 116 அப்படின்னு வரும். கரெக்டா? அவ்வளோதான். இல்லை, ஆல்ரெடி அங்கே 1 இருக்குது, இல்லை 2, 216ன்னு வரும். சரிங்களா? அவ்வளோதாங்க. அப்போ 216 அப்படின்றது மொத்த துணியோட பரப்பளவு. புரியுதுங்களா? தெளிவாகுதா? ரைட். அப்போ 216ன்னு வந்துருச்சு. இப்போ என்ன கேட்குறான்னா, எத்தனை பீஸ் வெட்ட போகிறாங்க? 4 பீஸ் வெட்டுறோம் அப்படின்னு தான் கொஷினில் சொல்லியிருக்காங்க. அவங்க எத்தனை பீஸ் சொல்கிறாங்களோ அதை அப்படியே ஆன்சரில் வகுத்துங்க. முடிஞ்சிருச்சு. இப்போ நான் மொத்த பரப்பளவு கண்டுபிடிச்சேன், 216ன்னு வந்துச்சு. கரெக்டா? ரைட். இதை 4ஆல் வகுத்துருங்க. ஏன் 4ஆல் வகுக்க சொல்கிறேன்? அவன் 4 பீஸ்ன்னு சொல்லிட்டான். ஓகேவா? சமமாக 4 பீஸு, சமமாக 5 பீஸு, சமமாக 3 பீஸுன்னு கொஷினில் கொடுத்துருந்தாங்கன்னா, வழக்கமாக கொஷினில் இருக்கிற அந்த 2 மதிப்பையும் பெருக்கிட்டு அவன் எத்தனை பீஸ் வெட்டணும்னு சொல்கிறானோ அதை வகுத்துருங்கன்னு சொல்ல வரேன். புரிஞ்சிருச்சா? புரியுதுப்பா. அப்போ பாருங்க, இதில் பாதி 1, 216ல் பாதி எம்பிட்டு வருது பாருங்க. 216ல் பாதி 108. கரெக்டா? ரைட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2ல் பாதி 1,
இந்த 108ல் பாதி 54ன்னு வரும். ஸோ ஆன்சர் 54, ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அவ்வளோதாங்க. தெளிவாக புரியுதுங்களா? ஸோ நான் எந்த ஃபார்முலாவும் பயன்படுத்தலை, பெருக்கல் கூட நான் பெருசாக யூஸ் பண்ணல. எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன பெருக்கல் வச்சுக்கிட்டு இதுக்கு ஈஸியாக ஆன்சர் போட்டாச்சு. கரெக்டா? அடுத்தது போயிடுவோம். அடுத்தது 6வது கேள்வி. 6வது கேள்வி என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், 52 சதுர சென்டிமீட்டர் பரப்பளவும் 4 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட இணைகரத்தின் பக்க அளவு 7th நியூ புக் பேக்ல கேட்டா. அப்ப இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கேள்வியில 2 பக்கங்களோட அளவு கொடுத்து பரப்பளவு கேட்டான். கரெக்டா? இதுல என்ன பண்ணிட்டானா, பரப்பளவு கொடுத்துட்டான், ஒரு பக்கம் அந்த உயரத்தை கொடுத்துட்டான். அப்ப அடிப்பக்கம் கேட்குறாங்க. கரெக்டா? ஜஸ்ட் ஒரு பால்கோ ஞாபகம் வச்சுங்க. இதுல உயரம் இவனே சொல்லிட்டான் 4 மீட்டர்னு. இதோட பரப்பளவு நம்ம இதை ரெண்டுத்தையும் பெருக்கி தானே பரப்பளவு கொண்டு வருவோம். அவன் பரப்பளவு எவ்வளோ சொல்லிட்டான்னா 52ன்னு சொல்லிட்டான். அப்போ எனக்கு இந்த கீழே இருக்கிற மதிப்பு கேட்குறாங்க. கரெக்டா? கரெக்ட். ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு நல்லா தெரியும், ஏதாவது 2 பக்கத்தை பெருக்குனா அதுதான் பரப்பளவு. இவன் கேட்கறதுக்கு அடிப்பக்கத்தை கேட்டிருக்கான், அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? அப்போ இந்த 4யும் எக்ஸையும் 4யும் எக்ஸையும் நான் பெருக்குனா அது பரப்பளவு. கரெக்டா? கரெக்ட். புரியுதுங்களா? புரியுது. இவன் பரப்பளவு 52ன்னு சொல்லிட்டான். அப்போ எனக்கு என்ன கேட்குறான், எக்ஸோட வேல்யூ கேட்குறான். கரெக்டா? அப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவைன்னா இந்த 4 பெருக்கல் இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு என்ன பக்கம் வந்தா வகுத்தலா மாறிடும். இப்போ பாதி அப்படியே பாருங்க, இதுல பாதி 2, 52ல் பாதி 26, மறுபடியும் இதில் பாதி 1, 26ல் பாதி 13. ஆன்சர் 13 இருக்குதான்னு கேட்டா ஆப்ஷன் சில பர்ஃபெக்டா இருக்கு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தெளிவா புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? அவன் என்ன கேட்டாலும் இந்த மெத்தேடு உங்களுக்கு புரிஞ்சு போனா போதுங்க. சரிங்களா? இணைகரம்னா பால்கோவா ஞாபகம் வச்சுங்கோ. பால்கோவா பால்கோவா. ரைட்டு. 7வது கேள்வி பாருங்க. பரப்பளவு 368 சதுர சென்டிமீட்டர் மற்றும் பக்க அடிப்பக்கம் 23 சென்டிமீட்டர் அளவு கொண்ட ஒரு இணைகரத்தின் உயரத்தை காண்க அப்படின்னு 7th புக்ல கொடுத்துட்டான். இப்போ நல்லா பாருங்க, பரப்பளவு கொடுத்துட்டான் 368, ஒரு பக்கம் கொடுத்துட்டான் 23, இன்னொரு பக்கம் கேட்குறான். போன கேள்வி மாதிரி தான், நான் உங்களுக்கு அந்த ஸ்டெப்பே போடுறேன், குழப்பமே வேண்டாம். அப்போ 1 23ன்னு சொல்லிட்டா இன்னொரு அளவு தான் கேட்குறேன், அதை நான் எக்ஸ் வச்சுக்கிட்டேன். இதை ரெண்டுத்தையும் நான் பெருக்கினா அதுதான் பரப்பளவு 368ன்னு கொடுத்துட்டான். நெக்ஸ்ட் பாருங்களேன், இந்த எக்ஸோட வேல்யூ தேவை 23 ஈக்குவல்ட்டுக்கு என்ன போனா வகுத்தலா மாறிடும். 23ன்றது ஒரு பகாயின். பகாயின் உங்களுக்கு 23ஆம் வாய்ப்பாடு தெரிஞ்சாதான் இதை டக்கு டக்குன்னு அடிக்க முடியும். எனக்கு தெரியும் அப்படின்றவங்க இதை சுருக்குனா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இல்லவா தேரா என்னத்தான் நான் சொல்றது, எனக்கு 3ஆம் வாய்ப்பாடே வராது, இதுல 23ஆம் வாய்ப்பாடுக்கு நான் எங்க போறது அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற வழி இல்லை, ஆப்ஷன்ல பெருக்குங்க. அதாவது இப்ப பாருங்களேன், இப்ப 4 ஆப்ஷன் இருக்கு. 4 ஆப்ஷன் பாத்தீங்கன்னா எதை குறிக்குது, இன்னொரு பக்கத்தை குறிக்குது. ஏதாவது ஒன்று கரெக்டா இருக்கும். இப்போ எப்படி சொல்லலாம்னா, ஒரு எண் 23ன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், இன்னொரு எண் தான் ஆப்ஷன்ல இருக்கு. அந்த எண்ணை எடுத்து பெருக்குனா எந்த எண்ணை நான் பெருக்குனா எதா கூட 23 கூட எந்த எண்ணை நான் பெருக்குனா 368 வருமோ அதான் ஆன்சர். முடிஞ்சிருச்சு. அடடே, பெருக்கு தெரியுமா? அதுவும் தான் தெரியாது. சரி வாங்க பார்ப்போம், என்னடா இது நமக்கு சோதனை. இப்போ நம்ம ஆப்ஷன் எடுக்கணுங்க. ஆப்ஷன் ஏ 8, பி 23, சி 16, டி 6ன்னு கொடுத்துட்டான். நான் டிக் மார்க் கொடுத்துருக்கேன், இருந்தாலும் நான் பாருங்க அது இல்லாத மாதிரி நினச்சுங்க. எப்பவுமே நீங்கள் ஆப்ஷன் செலக்ட் பண்ணா இருக்கிற ஆப்ஷன்ல பெரிய நம்பர் எடுக்காதீங்க, அதே மாதிரி சின்ன நம்பர் எடுக்காதீங்க, பிட்வீன்ல எடுங்க. இப்போ பெரிய நம்பர் 23 அது வேண்டாம், சின்ன நம்பர் 6 அதுவும் வேண்டாம். 1 8 எடுத்து ட்ரை பண்ணுங்க, இல்லை 16 எடுத்து ட்ரை பண்ணுங்க. நான் 8 எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ பாருங்க, இந்த 23 கூட நான் 8 பெருக்குனா எனக்கு 368 ஆன்சர், வரலன்னா கிடையாது. புரியுதா? தெளிவாகுதா? ரைட். நான் சிம்பிளா சொல்லிட்டு போயிடலாம், வகுத்துட்டு போங்கன்னு.
பட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும், எந்த வழியாக இருந்தாலும் ஆன்சர் போகணுன்றது தான் நான் இவ்வளோ ஸ்டெப்பு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ 23 8 பெருங்க. அட கடவுளே, தெரியாதே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து 0 நினச்சிங்க, அப்ராக்சிமேட்லி போடலாம். 20 8 பெருங்க. 8 8 16, ஒரு 0 போட்டால் 160 தான் வருது. கரெக்டா? நல்லா கவனிங்க, எனக்கு 368 வரணும். நான் ஜஸ்ட் இந்த அந்த 3 தான் குறைச்சிருக்கேன். சரிங்களா? 3 குறைச்சிட்டு 20 மாத்துறேன். அப்படி 20 மாற்றி 8 பெருக்குனா வெறும் 160 தான் வருது. அந்த 3 சேர்த்தா கூட நமக்கு இன்னும் 300 மேலே வரும். நீங்களே யோசிச்சு பாருங்க. வாய்ப்பு இல்லை. அப்போ 8 கிடையாது. 8 இல்லைன்னா 6 கிடையாது. இப்போ புரியுதுங்களா? ஏன்னா ஆப்ஷன் சின்னது எடுக்காதீங்க, பெருசு எடுக்காதீங்கன்னு சொன்னேன். ஏன்னா நான் பிட்வீனில் மையத்தில் இருக்கிற ஒரு நம்பர் எடுக்கும்போது இப்போ நான் 8 எடுத்தேன், அதை ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப சின்னதாக வருது. அப்படி ரொம்ப சின்னதாக வருதுன்னா 8 விட சின்ன நம்பர் 6, அதுவும் வராது. சூப்பருங்க. அப்போ எனக்கு 1 23 அல்லது 16. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏதாவது ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு 16 எடுக்கிறேன்னு வச்சுங்க. 16 எடுத்துன்னு போயிட்டு 23 பெருகி பார்க்குறேன். ஆன்சர் வந்துச்சுன்னா அதான், வரலனா இருக்கிறதே இருக்குது 23 தான். பாருங்க, 2 ஆப்ஷன் ஒர்க் அவுட் பண்ணி ரெண்டுமே தப்பாக வந்தாலும் சரியான ஆன்சருக்கு கொண்டு போயிடும். கரெக்டாக புரியுதுங்களா சொல்கிறது? அப்போ நான் முதல்ல 16 ட்ரை பண்ணுறேன். அப்போ இந்த 23 கூட ஜஸ்ட்டு 16 ட்ரை பண்ணுவோம். சார் 16 பெருக்க தெரியாது சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் ஒன்று குறைச்சி 15ன்னு மனசில் வச்சுக்கோங்க. ஒன்று தான் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணால் நான் என்னன்னு சொல்கிறேன். 15 கூட பெருக்குன்னா நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், எந்த எண் 15 கூட பெருக்கணுமோ அந்த எண்ணை பக்கத்தில் ஒரு 0 போட்டுருங்க. அப்போ 23 கூட நான் 15 பெருக்க போகிறேன். அப்போ 23க்கு பக்கத்தில் ஒரு 0 போட்டால் 230ன்னு வந்துடும். இதை பாதியாக மாற்றுங்க, 115ன்னு வரும். இதை கூட்டுங்க. 115 கூட 230 கூட்டினா 345ன்னு வரும். கரெக்டா? ரைட். நல்லா கவனிங்க. பெருகவே தெரியாதுன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ நான் 16 கூட தான் பெருகணும், 15 கூட தான் பெருகினேன். அப்போ இந்த 23 ஒன்று கூட்டிங்க, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகேவா? 15 கூட பெருகிட்டு 345ன்னு வந்துருச்சு. இன்னும் 1 23 ஜஸ்ட்டு கூட்டிங்க. அப்போ 5யும் 3 கூட்டினா 8, அதே மாதிரி 4 2 கூட்டினா 6, இந்த 3 அப்படியே வரும், 368 கரெக்டாக வந்திருக்கு. அப்போது ஆப்ஷன் சி தான் சரியான விடை. நான் 2 மெத்தடும் சொல்லிட்டேன். 23 கூட 368 23 வகுத்தாலும் உங்களுக்கு ஆன்சர் பர்ஃபெக்டாக வரும். தெரியாது, வரல, எனக்கு 23 இப்போ அவ்வளோவா தெரியாது, பெரிய நம்பராக வந்தால் ஆப்ஷன் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், குழப்பில்ல. சரிங்களா? ஏன்னா இப்போ போன கொஷின் வந்து சின்ன நம்பரு, நம்ம எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் என்ன பண்ணிட்டான், இந்த 52 கூட 4 வகுத்துட்டு ஆன்சர் வந்துருச்சு. இதுவும் சின்ன நம்பர் இல்லை. இந்த பகா எண் வரும்போது உங்களுக்கு 23 தெரிஞ்சாதான் அடிக்க முடியும். தெரிஞ்சா அடிச்சுங்க, இல்லைன்னா இப்போ நான் போட்ட மாதிரி ஆப்ஷன் வச்சு போட்டுங்க. ரைட்? ஓகே ஓகே. அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? போயிடுவோம்பா. அடுத்த கேள்வி வந்து 8வது கேள்வி. ஒரு இணைகரத்தின் பரப்பளவு 300 சதுர மீட்டர் மற்றும் அடிப்பக்கம் 15 சென்டிமீட்டர் எனில் உயரம் 2014 குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. குரூப் 4 கொஸ்டின் பாருங்க. பரப்பளவு கொடுத்துட்டான், ஒரு பக்க அளவு கொடுத்துட்டான், இன்னொரு பக்க அளவை கேட்குறான். இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு 300 மேலே போடு, 15 கீழே போடு, சுருகு, ஆன்சர் வந்துடும். சின்ன நம்பர் தான், பெரிய நம்பர்லாம் இல்லை. அழகாக சுருக்கணும். ஆப்ஷன் ஏ 10 சென்டிமீட்டர், பி 15 சென்டிமீட்டர், சி 20 சென்டிமீட்டர், டி 30 சென்டிமீட்டர். இப்போ பாருங்க, ஒரிஜினல் கேள்விங்க, குரூப் 4 கேள்வி. எவ்வளோ எளிமையாக கேட்டிருக்கான் பார்த்தீங்களா? புரியும்னு நினைக்கிறேன். கரெக்டாக புரியும்னா சொல்லுங்க. ஓகேங்களா? போன கொஸ்டின் வந்து ஏன் பலபலன்னு சொன்னா இதான் மெயின் காரணம். உங்களுக்கு 2 விஷயத்த சொல்லியிருக்கேன். அடுத்தது வந்து பாருங்களேன், இந்த கேள்வியில் என்ன கேட்குறேன்னா, இது 7th நியூ புக்கில் இருக்கு. சுரேஷ் என்பவர் மாநில அளவிலான சதுரங்க போட்டியில் இணைகர வடிவ கோட்டையம் ஒன்று வென்றார். அக்கோட்டையத்தின் பரப்பளவு 735 சதுர சென்டிமீட்டர் மற்றும் அடிப்பக்கம் 21 சென்டிமீட்டர் எனில் உயரம் காட்க. அதாவது சுரேஷ் வந்து ரொம்ப திறமைசாலிங்க. அவர் என்ன பண்றாரு, சதுரங்க செஸ் விளையாட்டு விளையாடுறாரு, சூப்பரா பண்ணி பதக்கம் வாங்குறாரு.
அவங்களுக்கு ஒரு பதக்கம் கொடுக்குறாங்க. அந்த பதக்கம் பார்த்தா இணைகர வடிவத்தில் இருக்கான். அதாவது பால்கோவா மாதிரி இருக்குது. சரி சரி சரி. அந்த அந்த இணைகரத்தோடைய பரப்பளவு 735 சொல்லிட்டான். சரிப்பா, ஒரு பக்கம் 21 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டான். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதா? அப்ப பரப்பளவு கொடுத்துட்டு ஒரு அளவு கொடுத்துட்டான், இன்னொரு அளவு கேட்குறான். அப்ப என்ன பண்ணும்? டைரக்டா 735 வகுத்தல் 21 போடுங்க. இது பெரிய நம்பர் கிடையாது, 3ஆம் வகுப்புல அடிக்க முடியும். சுருகி பாருங்க, கண்டிப்பா ஆன்சர் வரும். சொல்றது புரியுதா? இது ஹோம்வொர்க் கொஸ்டினுங்க. ஆப்ஷன் ஏ 15 சென்டிமீட்டர், பி 25 சென்டிமீட்டர், சி 30 சென்டிமீட்டர், டி 35 சென்டிமீட்டர். மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்தது போயிடுவோம். அடுத்தது ஒரு டிஃப்ரெண்டான கேள்வி கேட்டிருக்காங்க. 2021 டிஎன்பிஎஸ்சிலையும் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேள்வினா, ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கத்தை 2 மடங்காக்கவும், சரி, உயரத்தை பாதியாக மாற்றும் பொழுது இணைகரத்தின் பரப்பளவு எவ்வாறு மாறும் அப்படின்னு கேட்டிருக்கான். இது 7th நியூ புக் பேக்கில் இருக்குது. சரிங்களா? 2021 டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்டிருக்கான். முதல்ல இவன் எதுவுமே சொல்ல, அவன் என்ன சொல்றான்றத பார்த்துக்கலாம். முதல்ல ஒரு இணைகரத்தை வரைவோம், ஒரு பால்கோவாவை வரைவோம். சரி, இந்த பால்கோவால என்னன்னா இவன் அளவுலாம் கொடுக்கல. என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க, இருங்க, முதல்ல இந்த எதுவுமே சொல்லலையா, நான் என்ன பண்றேன், இதுக்கெல்லாம் ஒரு வேல்யூ வச்சுக்கிறேன். இதுக்கு 2ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? உயரம் இது 2ன்னா இதுவும் 2 தான். ஓகேவா? அதே மாதிரி இப்போ கீழே அடிப்பக்கத்தை வந்து நான் என்ன வச்சுக்கிறேன், 4ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இதுவும் 4 நான் சும்மா வச்சுக்கிறேங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா? புரியுது. இப்போ இதோட பரப்பளவு கண்டுபிடிக்க முடியுமான்னா தாராளமாக கண்டுபிடிக்கலாம். ஏதாவது 2 பக்கத்து பெருக்குனா அது என்னவாயிடும்? பரப்பளவு ஆகிடும். அப்போ 1 4 4 2 8ன்னு வருதுங்க. சரிங்களா? புரியுதா? புரியுது. இதெல்லாம் நான் கொஞ்சம் அழிச்சிடுறேன். இவன் சொன்ன கணக்கு அப்படியே வருவோம். சரிங்களா? இதை 8ன்னு மைண்டில் வச்சுப்போம். இது நான் இப்போ நானா ஒரு என்ன பண்ணிட்டேன், இணைகரத்துக்கு வேல்யூ போட்டு அதோட பரப்பளவு 8ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். சரிங்களா? இப்போ வாங்க, இவன் என்ன சொல்றான்னா இணைகரத்துடைய அடிப்பக்கத்தை 2 மடங்கு ஆக்கணுமா. சரி, ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், 2 மடங்கு ஆக்கிடுறேன். இதை 2 மடங்கா மாற்றிட்டேன். சரி, அதுக்கு அடுத்ததா 2 மடங்குன்னா ஜஸ்ட்டு 2 பெருக்க வேண்டியதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உயரத்தை பாதியாக மாற்றணுமா. நான் உயரத்தை 2ன்னு வச்சுருக்கேன், இதை பாதியாக மாற்றினா 2க்கு பதிலாக 1ன்னு வந்துடும். ஏன்னா 2ல் பாதி 1. புரியுதா? புரியுது. இப்போ மாற்றிட்டுனா இப்போ பரப்பளவு கண்டுபிடிக்க சொல்கிறான். அப்படி பரப்பளவு கண்டுபிடிச்சா இங்கே பாருங்க, 2ன்னு இருந்தது 1ன்னு மாறிடுச்சு. கரெக்டா? ரைட்டு. அதே மாதிரி அடிப்பக்கத்தை 2 மடங்காக சொல்கிறான். ஆல்ரெடி 4ன்னு நானே அஷ்யூம் பண்ணியிருந்தேன். ஒரு 2 பேருக்குனா 8ன்னு மாறும். சரிங்களா? ரைட். இப்போ இந்த பக்கம் 8, இந்த பக்கம் 1. இதோட பரப்பளவுனா இந்த 8யும் 1யும் பெருக்கணும் இல்லையா? ஒரு 8 8 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி நானே 2 4ன்னு வச்சிருந்தேன், அதோட பரப்பளவு நான் எழுதி வச்சிருக்கேன் பாருங்க, 8ன்னு வந்துச்சு. இவன் சொல்லிட்டான் உயரத்தை பாதியாகவும் அடிப்பக்கத்தை 2 மடங்காகவும் ஆக்க சொன்னான். அப்படி நான் மாத்திட்டு அதுக்கு பரப்பளவு கண்டுபிடிச்சாலும் சேம் மதிப்பு தான் வருது. இது இந்த 2 நம்பருக்கு தான் இல்லை, நீங்களே ஏதாவது 2 நம்பர் கொடுத்துங்க. உயரத்துக்கு ஒரு மதிப்பு கொடுங்க, அடிப்பக்கத்துக்கு ஒரு மதிப்பு கொடுங்க. சரிங்களா? எந்த நம்பர் வேணாலும் போட்டு இவன் சொன்ன கண்டிஷனை போட்டு பாருங்க, வேல்யூ மாறவே மாறாது. கரெக்டா? அப்ப இங்க பாருங்க, மாறாதுன்னு சொல்லிட்டான். பரப்பளவு எந்த சேஞ்சுமே கிடையாது. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. தெளிவா புரியுதுங்களா சொல்றது? தயவு செஞ்சு எந்த கேள்வியில புரியலையோ அந்த ஏரியாவை சொல்லுங்க. இந்த கொஸ்டின் எனக்கு புரியலன்னு நான் அதுக்கு செகண்ட் பார்ட்டாகவே போட்டுறேன். நான் கொஸ்டின் ஒன்று பாருங்க, தலைமையிலேயே கிளாஸ் 1 தான் கொடுத்துருப்பேன். ஆக்சுவலி நமக்கு இணைகரத்தோட பரப்பளவு சுற்றுலும் முடிஞ்சிருச்சு. ஆனாலும் ஏன் கிளாஸ் 1 வச்சிருக்கேன்னா, உங்களுக்கு டவுட்டோ இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஏதாவது செக் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டான கேள்வி இருந்தோ அதை கிளாஸ் 2வா நான் சொல்லிடுவேன், வேற ஒன்றும் கிடையாது. சரிங்களா? புரியுதுங்களா? ஓகேப்பா, 10 கேள்வி முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். 11வது கேள்விக்கு வருவோம். எங்க இருக்கு? போயாச்சு. 11. இங்க பாருங்க, இதுலயும் மடங்க பேஸ் பண்ணி தான் சொல்றான். பார்ப்போம் என்ன சொல்றான்னு. 7th நியூ புக் பேக்ல கொடுத்துருக்கான். ஒரு இணைகரத்தின் உயரம் 8 சென்டிமீட்டர்
மற்றும் அதன் அடிப்பக்க உயரத்தை போல 3 மடங்கு எனில் அதன் பரப்பளவு. நல்லா புரிஞ்சுங்க. போன கேள்வி மாதிரி தான் இதுவும் மடங்குல சொல்லியிருக்கான். நம்ம முதல்ல இணைகரத்தை வரைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமா இவன் சொல்றது செய்வோம். ஒரு பால்கோவா வரைஞ்சிக்கிட்டேன், சரிங்களா? ஒரு இணைகரத்தின் உயரம் 8ன்னு சொல்லிட்டான். அப்ப இது 8ங்க, கரெக்டா? ரைட். அதுக்கப்புறம் அதோட அடிப்பக்கம் உயரத்தை போல 3 மடங்காம். உயரம் எப்படி இருக்கோ அதை விட 3 மடங்கு அடிப்பக்கம் இருக்குன்னு சொல்றான். உயரம் எவ்வளோ இருக்கு? 8. அப்ப அந்த 8 போட்டுங்க. எத்தனை மடங்கு? 3 மடங்கு. இந்த மாதிரி மடங்குன்னு சொன்னா குழப்பிக்காதீங்க. மடங்குன்னா பெருகணும்னு அர்த்தம். 3 மடங்குனா 3 பெருங்க, 2 மடங்குனா 2 பெருங்க, 4 மடங்குனா 4 பெருக்குங்க. சரியா? புரியுதுங்களா? புரியுது. அவங்க பாருங்க என்ன சொல்றான்? உயரத்தை போல 3 மடங்கு எனில் அதன் பரப்பளவு. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இப்போ இது ஒன்றும் கிடையாது. இங்கேயும் 8 தான் இருக்கும், இங்க தலைமையில 8 × 3 இருக்கும். நான் பெருகல, ஏன்னா இங்க பாருங்க இவ்வளவுதான். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? பரப்பளவு. பரப்பளவுனா இது 2த்தையும் பெருகணும் இல்லையா? அப்போ 8 × 8 × 3. கரெக்டா? புரியுதுங்களா? நான் பெருகாம இங்கே எடுத்துட்டேன்னா ஈஸியா எண்ணிக்கலாம். அதுக்காக தான் 8 8 64. நிறைய பேருக்கு தெரியும் 8 8 64ன்னு. 64 நான் 3ஆல பெருகணும், சரிங்களா? அப்போ 64 64 128, 128 ஒரு 64 192. கரெக்டா? பாருங்க, பெருகு தெரியாம கூட ஈஸியா போட்டாச்சு. இந்த 8 8 64, 64 3 முறை போட்டுனா எனக்கு என்னன்னு வருது அப்படின்னு பார்த்தா 192. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இப்போ வரைக்கும் நான் எந்த ஃபார்முலாவும் பயன்படுத்தல, சொன்ன கான்செப்ட் பிரகாரம் அப்படியே வந்துட்டு இருக்கேன். கரெக்டா? அதுக்கு அடுத்தது 12வது கேள்வி. 12வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு இணைகர வடிவிலான மைதானத்தின் உயரம் 14 மீட்டர், மேலும் அதன் அடிப்பக்கம் உயரத்தை விட 8 மீட்டர் கூடுதல் எனில் மைதானத்தை சமப்படுத்த சதுர மீட்டருக்கு 15 வீதம் எவ்வளவு செலவு ஆகும்? இது என்னப்பா புதுசா இதெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி கேள்வி கேட்குறான்னு வச்சுங்க. நான் இந்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி அதாவது இப்போ ஒரு மைதானம் இருக்குது, அந்த மைதானத்துக்கு நான் வேலி போடணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இப்போ இந்த ஷேப்பில் பால்கோவா அதாவது இணைகர ஷேப்பில் ஒரு மைதானம் இருக்கு, அதுக்கு நான் காம்பவுண்ட் போட போகிறேன், இல்லை சுற்றி வேலி போட போகிறேன்னா, வேலி எப்படி போடுவோம்? இப்படி தானே போடுவோம். இருங்க கலர் மாற்றிக்கிறேன். வேலி இப்படி தானேங்க போடுவோம், கரெக்டாக? இந்த மாதிரி பார்டர் ஒர்க்கு கேள்வி கேட்டால் அதுக்கு சுற்றளவு கண்டுபிடிக்கணும், ஓகேவா? இல்லை இதுக்குள்ள நான் இங்கே உள் ஏரியா இருக்குல்ல, அதில் நான் விவசாயம் பண்ண போகிறேன், இல்லை ஏதாவது ஒரு உள் ஒர்க் செய்ய போகிறேன், மேடும் பள்ளமாக இருக்குது சமப்படுத்த போகிறேன், இல்லை மணல் நிரப்ப போகிறேன், இந்த மாதிரி உள் ஒர்க்கு பற்றி சொல்லியிருந்தா பரப்பளவு கண்டுபிடிக்கும். சரிங்களா? புரியுதுங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அப்போ இந்த கொஸ்டினில் சமப்படுத்த போகிறேன்னு தான் சொல்கிறாங்க. உள் ஒர்க் இதுக்குள்ளதான் ஒர்க்கு, இதுக்குள்ள ஒர்க்குன்னா பரப்பளவு. சரியா? சரி, முதல்ல பரப்பளவை கண்டுபிடிப்போம். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலான்னு நான் சொல்கிறேன். பரப்பளவுனா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதில் முதல்ல என்ன சொல்லியிருக்கான்னு கொஷினை பார்த்துட்டு இதுக்கு வருவோம், சரிங்களா? கொஷின் என்ன சொல்கிறான்னா, ஒரு இணைகர வடிவில் மைதானம் இருக்கு, அதோட உயரம் 14 மீட்டர். அப்போ இதுவும் 14, இதுவும் 14. கரெக்டா? கரெக்ட். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறான்னா, அதோடைய நல்ல கவனிங்க, அதோடைய அடிப்பக்கம் உயரத்தை விட 8 மீட்டர் கூடுதலாக இருக்கு. வெறும் 8ன்னு சொல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும், சரிங்களா? வெறும் 8ன்னா பிரச்சனையே இல்லை. நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல 8ன்னு போட்டு பரப்பளவுனா அது 2த்தையும் பெருகிட்டு முடிச்சுட்டு போயிடுங்க. பட் அவன் அதை சொல்லலை, தெளிவாக புரிஞ்சுங்க. உயரம் 14 இருக்கு இல்லையா, அதை விட 8 கூடுதலா இருக்கு அப்படின்னா 14 உயரம் கூடுதல் ஒரு 8, அவ்வளவுதான். கூட்டிக்க சொல்றாங்க. மடங்குன்னு சொன்னா பெருகணும். 8 மடங்குன்னு சொல்றான்னு வச்சுங்க, உதாரணத்துக்கு இந்த 8ஐயும் 14ஐயும் பெருகணும். கூடுதல் சொன்னா கூட்டிக்கணும், சரிங்களா? அப்ப 14 கூட 8 கூட்டிங்க. அப்படி கூட்டினா 22 அப்படின்னு வரும். கரெக்டா? கரெக்ட். அப்போ இவன் டைரக்டா 22ன்னு சொல்றதுக்கு பதிலா நம்மள குழப்பணுன்றதுக்காக இப்படி சொல்லியிருக்காங்க. பட் தெளிவா புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி, ஓகேங்களா?
இது வரைக்கும் புரியுதா ஸ்டெப்ஸு? ஓகே. இப்போ முதல்ல பரப்பளவு கண்டுபிடிக்கணும். பரப்பளவுனா இந்த 14யும் 22யும் பெருகணும். நான் இதை அழிச்சுட்றேன். அழிச்சிட்டா எனக்கு இடம் கிடைக்கும், வேற ஒன்றும் இல்லை. அப்போ என்ன பண்ண போகிறேன்? 14யும் 22யும் பெருக போகிறேன். ரொம்ப ஈஸி. 22 கூட நம்ம 14 பெருகுனா எப்படி வருது பாருங்க, 308 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? 308 சதுர மீட்டர். ஓகே, இது பரப்பளவு கண்டுபிடிச்சாச்சு. உடனே போய் பார்த்தா இருக்காது. ஏன்னா அவன் அந்த கிரவுண்டை சமப்படுத்துறதுக்கு முதல்ல அந்த கிரவுண்டோட சதுர மீட்டர் பார்த்தா 308 சதுர மீட்டர் இருக்கு. ஒரு மீட்டருக்கு இப்போ சமப்படுத்தணும்னா நம்ம ஜேசிபி, ஆமாம் ஜேசிபி புல்டோசர்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில். அந்த ஜேசிபி எடுத்து நேரம் சொல்லுவோம் இல்லையா? அந்த ஜேசிபிக்காரன் என்ன சொல்கிறான், இந்த கிரவுண்டு மொத்தம் 308 இது இருக்குதுங்க, சதுர மீட்டர் இருக்குது, ஒரு மீட்டருக்கு 5 ரூபா கொடுத்துருங்க, சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறான். வேற என்ன பண்ணுறது? ஓகே பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அப்போது ஒரு சதுர மீட்டருக்கு 5 ரூபா. நம்ம கிரவுண்டு வந்து 308 சதுர மீட்டர். அப்போது 308 கூட 15 பெருகிட்டா ஆன்சர். அப்படிதான் முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? தெளிவாக புரியுதுங்களா? புரியுது. அப்போ வாங்க 308 கூட 15 பெருகணும். என்னப்பா பெருகிற வேலையே பெருசாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஃபார்முலா வச்சு அங்கேயும் பெருகிதான் ஆகணும். நான் வந்து ஃபார்முலா இல்லாமல் கான்செப்டை சொல்கிறேன். நீங்கள் ஃபார்முலாவை பயன்படுத்தினாலும் இந்த பெருகிற வேலைலாம் பெருகிதான் ஆகணும். சரிங்களா? ரொம்ப ஈஸி. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 15 கூட எந்த நம்பரை நீங்கள் பெருகினாலும் அதுக்கு என்ன பண்ண சொல்லியிருக்கேன், ஜஸ்ட்டு இந்த இப்போ 15 கூட 308 பெருகணுமா, அந்த 308க்கு பக்கத்தில் ஒரு 0 போட்டுருங்க. ஓகே ஓகே. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, அப்போ போட்டால் 3080ன்னு வரும். இதை பாதியாகுங்க. 3080 பாதியாகுனா 1540 அப்படின்னு வரும். கரெக்டாக? இதை கூட்டுங்க, முடிஞ்சிருச்சு. அப்படியே பெருகு தெரிஞ்சா பெருங்க, பெருகு தெரியாதவனுக்கு சொல்கிறது இது. சரிங்களா? அப்போ 0 4ம் 8ம் கூட்டினா 12க்கு 2 மீதிங்க 1. அப்போ 6ன்னு வரும், இது 4ன்னு வரும். 4620 தான் சரியான விடை. எங்கே இருக்குதுன்னு பார்த்தா பர்ஃபெக்டாக ஆப்ஷன் ஏவில் தெளிவாக இருக்குது. 4620. இதை பாருங்க, சூப்பர் சூப்பர். புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? நான் மறுபடியும் சொல்கிறேன், எதுவும் பெரிய வாய்ப்பாடெலாம் பயன்படுத்தவே இல்லை. அப்படிதான் சொல்லியிருக்கான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டாச்சு. அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது இதுவும் ரொம்ப ஈஸியான கேள்வி. இது வந்து நம்ம ரேஷியோ கிளாஸ் கவனிச்சிருந்தா இது ரொம்ப ஈஸிங்க. ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கமும் உயரமும் 7:3 என்ற விகிதத்தில் உள்ளன. அதன் உயரம் 45 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸி. இதை நம்ம கேக்கா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதாவது நல்லா கவனிங்க. இது நான் அந்த கொஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி அடிப்பக்கன்னு ஒரு பையன் இருக்கான், உயரன்னு ஒரு பையன் இருக்கான். சரிங்களா? அடிப்பக்கத்துக்கிட்ட 7 பீஸ் கேக் இருக்கு, உயரம் பையன்கிட்ட 3 பீஸ் கேக் இருக்கு. இது நான் ரேஷியோ கணக்கில் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த அதாவது இந்த அளவியல் எடுத்து சொல்லல, பட்டு மதிப்பு வச்சு சொல்லியிருக்கேன். சரிங்களா? அடிப்பக்கன்னு ஒரு பையன் இருக்காங்க, அவங்ககிட்ட 7 பீஸ் கேக் இருக்கு. உயரன்னு ஒரு பையன் இருக்கான், அவங்ககிட்ட 3 பீஸு கேக் இருக்கு. இதில் இங்கே பாருங்க, உயரம் 45 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்கான். உயரம் வந்து 3 பீஸ் வச்சிருக்கான் இல்லையா, அதோட மதிப்பு 45 ரூபாய். அதாவது 3 பீஸ் 45 ரூபாய் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா 3 பீஸ் 45 ரூபாய்னா 7 பீஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா போதும், நான் கணக்கு போட ஆரம்பிச்சிடலாம். கரெக்டா? கரெக்ட். 3 பீஸ் 45 ரூபாய்னா ஒரு பீஸ் எவ்வளோ? ஒன்றும் இல்லை, அந்த 45ல் 3 வகுத்துட்டாவே எனக்கு ஒரு பீஸ் தெரிஞ்சுக்கலாம். ஒரு பீஸ் தெரிஞ்சாதான் 7 பீஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க முடியும். கரெக்டா? புரியுதுங்களா? புரியுது. அப்போ 1 3 3 1 3 3 4ல் 3 போயிடுச்சு, மீதி 1 இருக்குது, பக்கத்தில் போடுங்க. 5 3 5 5 அப்படின்னு வருது. கரெக்டா? அப்போ ஒரு பீஸ் 15 ரூபான்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ 7 பீஸ்னா 7 கூட 15 பெருக்கிடுங்க. இது ரொம்ப ஈஸி. இப்போ தான் நான் சொன்னேன், 15 கூட எதை பெருக்கினாலும் அந்த நம்பர் என்ன பண்ணீங்க,
நான் என்ன பண்ண சொன்னேன், 7 கூட ஒரு 0 போடுங்க 70ன்னு வரும். அதை பாதியாக மாற்றினா 35ன்னு வரும். கூட்டினா முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். சரிங்களா? அப்போ என்ன ஆகுது, நான் 7 கூட 15 பெருக்க தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், 105ன்னு வந்துடும். சரிங்களா? ரைட். இப்போ பாருங்கள், இந்த ஒர்க்கை அடிப்பக்கத்தையும் உயரத்தையும் கண்டுபிடிக்கத்தான். புரியுதுங்களா? புரியுது. அவ்வளோதான். இப்போ பாருங்க, அடிப்பங்க பாருங்க, ஒரு இது போடுறேன். சரிங்களா? ரைட். இப்போ இணைகரத்தில் உயரம் வந்து 45ன்னு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டான், அடிப்பக்கம் 105ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ரைட்டா? ரைட். இப்போ என்ன கேள்வி கேட்குறான்னா, அதோட பரப்பளவு கேட்குறான். அப்போ பரப்பளவுனா ஜஸ்ட்டு இந்த 2 நம்பரை பெருகணும், 45யும் 105யும் பெருகணும். ரொம்ப ஈஸி. பெருகிடுங்க, கரெக்டாக வருதான்னு பாருங்க. அதுக்கு ஆப்ஷன் பி 4725ன்னு வரும். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நான் சொன்னதால இந்த கணக்கு நீங்களே பெருகி பாருங்க. ஓகேவா? புரியுதுங்களா? புரியுது. அடுத்தது ஃபைனல் கேள்வி. இந்த ஃபைனல் கேள்வி பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்க, ரொம்ப ஈஸி. ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல 3 மடங்காகவும் அதன் பரப்பளவு 192 சதுர மீட்டர் ஆகவும் இருப்பின் அடிப்பக்கத்தையும் உயரத்தையும் காண்க அப்படின்னு சொல்லியிருக்கான். ரெண்டுமே கேட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்றான்னா, ஒரு இணைகரம் இருக்கு, அதோட அடிப்பக்கம் வந்து உயரத்தை போல 3 மடங்குன்னு சொல்லிட்டான். அப்ப இதுல நல்லா கவனிக்கணும், இதுல வந்து பாத்தீங்கன்னா அடிப்பக்கமும் கொடுக்கல, உயரமும் கொடுக்கல. கரெக்டா? நான் இதுக்கு போட்டு காமிக்கிறேன், ஆப்ஷன் வச்சு ஆன்சர் போட்டுடலாம், பெரிய கணக்கு கிடையாது. சரிங்களா? நான் ஒரு இணைகரத்தை எடுத்துக்கிட்டேன். இதில் என்ன சொல்கிறான்னா, நல்லா கவனிங்க, இணைகரத்தின் அடிப்பக்கம் அதோட உயரத்தை போல 3 மடங்கு. உதாரணத்துக்கு இது நான் எக்ஸ்ன்னு வச்சா அடிப்பக்கம் 3x, 3 மடங்குன்றா இல்லையா, 3 பெருகிக்கிட்டேன். புரியுதா? புரியுது. புரியுதா பாருங்க, நல்லா புரியுதா? கரெக்ட். பாருங்க, நல்லா தெளிவாயிடுச்சா? ரைட். அப்போ என்ன சொல்றான், இதோட பரப்பளவு இது ரெண்டுத்தையும் பெருகணும் இல்லையா, இதோட பரப்பளவு 192 சதுர சென்டிமீட்டர்னு சொல்லிட்டான். அப்போ அடிப்பக்கத்தையும் கேட்குறான், உயரத்தையும் கேட்குறான். புரியுதா? தெளிவாயிடுச்சா? ரைட். இப்போ ரெண்டுமே கண்டுபிடிக்கணுமே, சிரமமா சார்னு கேட்டால் கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஆப்ஷன் எடுத்துங்க. இப்போ ஆப்ஷன் ஏவை நான் எடுத்துக்கிறேன். இதில் 24/8ன்னு கொடுத்துருக்கான். ஒன்று அடிப்பக்கம், இன்னொன்று உயரம். கரெக்டாக? நான் செக் பண்ண போகிறேன். முதல்ல கண்டிஷன் என்னன்னா, அடிப்பக்கம் போல, அதாவது நல்லா பாருங்க, உயரத்தை போல 3 மடங்கு அடிப்பக்கம். கரெக்டா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே 24 கொடுத்துருக்கானா, அந்த 24ஐயும் இன்னொரு உயரம் என்ன கொடுத்துருக்கான், 8ன்னு கொடுத்துருக்கானா, அந்த 8ஐயும் வகுத்து பாருங்களேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வகுத்தா இதில் பாதி 4, இதில் பாதி 12, அப்புறம் ஒரு நாள் 4, 3 12, 3 மடங்கு. கரெக்டாக? அந்த 3 வந்தால் 3 மடங்கு. சரிங்களா? 3ன்னு வருதா? அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கரெக்ட் ஆயிடுச்சு. சப்போஸ் வரலன்னா வேற ஒரு ஆப்ஷன் எடுத்து ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? கரெக்ட். முதல் பார்த்துட்டேன். நெக்ஸ்ட், அப்போ இது அடிப்பக்கம் உயரம் இருக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன், ஏன்னா 3 மடங்கு இருக்குது. நெக்ஸ்ட், இந்த 24ஐயும் 8ஐயும் பெருக்குனா 192 வந்துச்சுன்னா ஆன்சருங்க, முடிஞ்சிடுச்சு. பெருக்குனா 192 வருது, அவ்வளோதான் ஆன்சர். நீங்கள் ஒன்றா மற்ற ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்க, வரவே வராது. இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட அடிப்பக்கத்தையும் உயரத்தையும் கேட்கும் போது நீங்கள் எதையுமே பயன்படுத்த வேணாம், ஆப்ஷனில் இருக்கிறத மட்டும் ஒர்க் அவுட் பண்ணாவே போதும். முதல்ல 3 மடங்குன்றான், சப்போஸ் 4 மடங்குனாங்கன்னா இங்கே இருக்கிற 2 மதிப்பையும் பெரிய நம்பர் மேலே வச்சுங்க, சின்ன நம்பர் கீழே வைங்க, அடிங்க. அவன் 4 மடங்குன்னு சொன்னால் 4 வரணும், 2 மடங்குன்னு சொன்னால் 2 வரணும், 3 மடங்குன்னு சொன்னால் 3 வரணும். வருதா? வருது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகே. நெக்ஸ்ட், அந்த 2 நம்பரையும் பெருகுனா கொஸ்டினில் கொடுக்குற பரப்பளவு வந்துச்சுன்னா ஆன்சர். வரலனா அடுத்த ஆப்ஷன் பார்க்கணும். பெரிய வேலை கிடையாது. புரியுதா? புரியுது. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் பெரிய வீடியோ தான், 45 நிமிஷம் ஓடிடுச்சு. பட் இருந்தாலும் நம்ம இணைகரத்தோட பரப்பளவு சுற்றளவு ஒரே வீடியோவில் பார்த்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் கணக்கு இருக்குது. மேபி 2 குரூப் ஒரு எக்ஸாமில் கேட்டதால வரக்கூடிய குரூப் ஒரு எக்ஸாம்லையும் இதில் ஒரு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால அழகாக பார்த்துங்க. புரியலாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். புரிஞ்சிச்சுன்னா புரியுதுன்னு சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.